வெல்கம் பேக் டு மார்க்கெட் டைம்ஸ். இது நம்ம டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு நம்ம நிஃப்டியினுடைய ப்ரிடிக்ஷன், அதாவது என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு நம்ம ஒரு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, சப்போர்ட் அப்படின்னா நமக்கு 21,680 அப்படிங்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன நடந்ததுன்னா, இன்றைக்கி ஓப்பன் 22 128 பண்ணிக்கணும். பார்க்குறேன், ஒரே நிமிஷம். எஸ், ஆமாம், 22,128 மார்க்கெட் ஓப்பன் ஆகி, ஸோ மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 21,775, அதாவது 21,800 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு இன்னைக்கு. ஸோ சப்போர்ட் இந்த இடத்துல தான். ஏன்னா நம்ம நேற்றுக்கு என்ன சொன்னால், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் இன்னும் நமக்கு ஒரு 21 ஆமாம் 20,000 21,200 அந்த ரேஞ்சில் நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இன்னும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி சொல்லிவிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல அப்படி சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தால் நமக்கு இந்த இடங்களில் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். 21,680, அதாவது 21,700 அந்த ரேஞ்சில் சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ மார்க்கெட் 21,790 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்கேஸ் இதனுடைய ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ வேரியாக இருக்குது. அந்த 22,000 எவ்வளோ 242. ஸோ அந்த ரேஞ்சை மார்க்கெட் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த 22,200 அந்த ரேஞ்செல்லாம் மார்க்கெட் வேல்யூ வேரியாவெல்லாம் மார்க்கெட் கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா, நமக்கான அடுத்த சப்போர்ட் அப்படின்னா 22,681 அந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி இந்த 2 லெவல்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 21,681 அதே மாதிரி 21,700 நம்ம சொல்லி 22,700 அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த லெவலில் தான் மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த 2 லெவலுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அந்த வீடியோ கூட நான் இப்போ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள் நேற்றுக்குள்ள வீடியோவை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி பார்க்குறது இந்த மார்க்கெட் அப்படின்னா, நான் இன்னும் மார்க்கெட் இன்னும் ரெக்கவர் ஆகலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோனா, நேத்தியிலேருந்து பார்த்தோன்னா ஒரு 700-800 பாயிண்ட்டுக்கு மேல் கிட்ட நமக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் இது உண்மையா அப்படின்னு கேட்டால், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டுக்கே புரியலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியல, மார்க்கெட் எங்கே போகிறதுன்னு தெரியல. தெரியாமல் மார்க்கெட் ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 1,400 பாயிண்ட் நேற்று வீழ்ச்சி, இன்றைக்கி ஒரு 800 பாயிண்ட் ரெக்கவர். ஸோ இது இப்படி இந்த மார்க்கெட்டை நம்ம எப்படி பார்க்குறது? நிஃப்டியினுடைய சராசரி மூவ்மெண்ட் நமக்கு எவ்வளவு? 150லேருந்து 200க்குள்ளே தான் நமக்கு நிஃப்டியினுடைய சராசரியான மூவ்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் இது. ஸோ இப்போ நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,400 பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 800 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருக்கு. நேற்றுக்கு மைனஸ், இன்றைக்கி ப்ளஸ்ஸு. ஸோ இதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது? நம்மளை மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ், நம்மளை மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் இந்த மாதிரி நாட்களில் ட்ரேட் பண்ணாமல், நம்ம மார்க்கெட் என்ன நடக்குது, அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய பணம் இன்றைக்கி இருந்ததுன்னா, என்றைக்கு நாள் நம்ம அந்த கேபிட்டல் நம்மளுடைய பணத்தை நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி இல்லைனா என்றைக்கினாலும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இன்றைய மார்க்கெட், நாளைய மார்க்கெட் தொடர்ந்து இருக்கும். ஆனால் நம்மகிட்ட பணம் வேஸ்ட் ஆகிக்கிறக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நம்ம சொல்கிறது. ஸோ இருந்தாலும் இந்த வீடியோ இது நம்ம என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறோன்னா, ஒரு மார்க்கெட்டோட மூமெண்ட்ஸ், எஜுகேஷ்னல், அதாவது நம்மளுடைய நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எப்படிலாம் நம்ம மார்க்கெட் நடந்திருக்கு, நாளைக்கு என்ன மாதிரி நமக்கு ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுக்கிறதா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் என்னவாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு இமிடியட்லியான ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,334. ஓகேவா? இதுதான் நாளைக்கான இந்த பிஓசி. இந்த பிஓசி இருக்கு இல்லையா, அந்த பிஓசி நாளைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் இந்த க்ளோசிங்கில் இருந்து கீழே வந்துச்சுன்னா, இந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் அதையும் கீழே கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த வேல்யூ ஏரியாவுடைய லோ, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்கு இல்லையா, இது நமக்கு நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த சப்போர்ட்டோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு
22,250 அதாவது 240 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து வரும். 22,250 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோமே. ஓகேவா? 22,250 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து நாளைக்கு வந்து S2 சப்போர்ட் 2 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சப்போர்ட் ஒன்று. அது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா நாளைக்கு வந்து நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து இந்த 22,681 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஏன்னா க்ளோசிங் அதுக்கு கீழே தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே வருதுன்னா அந்த 22,700 அந்த 680 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே நிமிஷம் அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுவிடுவோம். ஆஹ் 22,850 22,900 அந்த ரேஞ்ச். அதை 22,850 நம்ம வச்சுக்குமா, 22,850 ஓகேவா. இந்த 22,850 அப்படிங்கிறது நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 2வாக இருக்கும் நமக்கு நாளைக்கு. ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது வந்து இந்த இன்றைக்குள்ள ஹை இருக்குது இல்லையா, அந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஹைக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படிங்கிறது 22,850 அப்படிங்கிறது நாளைக்கு வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 2வாக இருக்கும் நிஃப்டிக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இன்னும் வந்து நமக்கான ஒரு சரியான ஒரு மூமெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் நல்ல ஒரு கரெக்டான ஒரு மூமெண்ட்ஸுக்கு வந்த பிறகு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு கரெக்டான மூடுக்கு வரட்டும். ஏன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ பாயிண்ட் ஒரே நாளில் ட்ரேட் ஆகுது. நேற்றுக்கு வந்து பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தோம்னா 5,000 பாயிண்ட் கிட்டத்தட்ட நமக்கு வந்து டவுன் ஆச்சு. இன்றைக்கி 2,000 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது? அப்படி பண்ண முடியாதுல்ல நம்ம. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய பணம் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதே நேரத்தில் நம்ம வந்து இந்த நாலேஜஸ் நம்ம வந்து ரொம்ப நாலேஜஸ் வந்து நம்ம கேதர் பண்ணால் தான் நாளைக்கு வந்து நமக்கு வந்து மார்க்கெட் எந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்மளால் சஸ்டெயின் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம நாளைக்கான நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ இது வந்து நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஸோ இதில் ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் அடுத்து இருக்கிற நமக்கான அந்த 22,850 அந்த ரேஞ்ச், அந்த 900 அப்படி 22,900 22,850 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகுதா, இல்லைனா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து டவுன்ஃபால் ஆகி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது என்ன அப்படின்னா 22,400 அந்த 22,350 அந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ரீவியஸ் டேனுடைய இன்னைக்குள்ள, அதாவது ப்ரீவியஸ் டேனா இன்றைக்கி இந்த ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. ஸோ அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு 22,250 22,200 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நாளைக்கு சப்போர்ட்டுக்கோ ரெசிஸ்டன்ஸுக்கோ வருதான்னு நம்ம பார்க்கலாம். இந்த இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் 1 இது வந்து அதே மாதிரி இது சப்போர்ட் 2, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நம்ம வந்து சப்போர்ட் 4ஆக நம்ம கொடுத்துருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் 2ஆக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நல்ல ஒரு இரவு வணக்கம். ஸோ உங்களுடைய கருத்து, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.